ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.12 இருக்கக்கூடிய லாஸ் சம் 9th ஒன் கொஷின் பாருங்கள். த ஹைபார்டினஸ் ஆஃப் எ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் இஸ் 25 சென்டிமீட்டர். ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதனுடைய ஹைபார்டினஸ் சைஸ், அதாவது இது வந்து 25 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனுடைய பெரிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர்னால் என்ன அப்படின்னா, அந்த எல்லா சைட்ஸும் ஆட் பண்ணால் வரக்கூடியது தான் பெரிமீட்டர் இல்லையா? அது வந்து 56 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம சொல்யூஷன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஹைபார்டினஸ் கொடுத்த ஒரு ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள் மீன்ஸ், அப்போ இதுவும் எவ்வளோன்னு தெரியாது, இதுவும் எவ்வளோ நம்மளுக்கு தெரியலை. பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் சைடு. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று ஸ்மாலாக இருக்கும், அது எதுனாலும் இருக்கலாம். அந்த ஸ்மாலஸ்ட் சைடு எதுவோ அதை நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஆனால் எக்ஸ் வேணால் நம்ம ஸ்மாலஸ்ட் சைடுன்னு நம்ம எடுத்துக்கலாம், எடுக்காமல் கூட எது வருதோ அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டா பெரிமீட்டர் தான். ஸோ அப்போ இந்த 3 சைட்ஸை ஆட் பண்ணால் நம்மளுக்கு இந்த பெரிமீட்டர் வந்துடும். அதை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 25 = 56. அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன வரும்? 56 மைனஸ் 25 எவ்வளோ வரும்? 31 வரும். ஓகேவா? இது ஒரு முக்கியமான கண்டிஷன். இப்போ இந்த கண்டிஷனை வச்சு நம்மளால் y = என்னன்னு கொண்டு வர முடியும்? 31 மைனஸ் எக்ஸ்னு கொண்டு வர முடியும். ஓகே, கொடுத்துருக்க பெரிமீட்டரை யூஸ் பண்ணி இப்படி ஒன்று கொண்டு வந்தாச்சு. இனி அடுத்து என்னதுன்னா, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால இது பை பித்தாகரஸ் தியரத்தை ஃபாலோ பண்ணலாம். ஸோ பை பித்தாகரஸ் தியரம் என்ன பண்ணலாம்? ஸோ sum of the squares of the sides equal to square of the hypotenuse. So x squared plus y squared equal to hypotenuse squared. அப்படி பார்க்கும்போது x squared yக்கு பதிலாக 31 minus x the whole squared equal to 25 squared. So x squared plus இது வந்து a minus b the whole squared formula. So 31 the whole squared minus 2 into 31 into x plus x squared equal to 25 squared. So next stepல இங்கே x squared plus 31 squared பண்ணால் 1 3 is 3 961 minus 1 2 is 2 3 2 so 62x plus x squared 25 squared means 5 5 2 6 625. ஸோ இப்போ இதையும் நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம். எக்ஸ் ஸ்கொயர்டுங்கும் போது 2x ஸ்கொயர்ட் மைனஸ் 62x ப்ளஸ் 961 மைனஸ் 625 = 0. ஸோ 2x ஸ்கொயர்ட் மைனஸ் 62x ப்ளஸ் இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 336 = 0ன்னு கிடைக்கும். ஸோ எல்லாமே டிவைட் 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ டிவைடட் பை 2 அப்படிங்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 31x ப்ளஸ் = 0. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 168, ஆட் பண்ணால் மைனஸ் 31. அப்போ எந்த ரெண்டு வரும்? ஓகேவா? ஐ திங்க் 24 × 7 பார்க்கலாமா? ஸோ 168 வருது. ஸோ 24 × 7. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே மைனஸ் வரதுனால ரெண்டுக்குமே மைனஸ் போட்டுக்கலாம். அப்படின்னா தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ்ன்னு ஆயிரும். இது ரெண்டே ஆட் பண்ணால் இது வரும். ஸோ x மைனஸ் 24 x மைனஸ் 7 = 0. ஸோ x மைனஸ் 24 = 0, x மைனஸ் 7 = 0. ஸோ இங்கே x = 24 மீட்டர், இங்கே x = 7 மீட்டர்னு கிடச்சிருச்சு. ஸோ ஸ்மாலஸ்ட் லென்த் வந்து எது தான் அப்போனா = 7 மீட்டர். இன்கேஸ் எக்ஸ் வந்து 7 மீட்டராக இருந்தால் ஒய் எவ்வளோன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? 31 மைனஸ் எக்ஸ் இல்லையா? ஸோ 31 மைனஸ் எக்ஸ் எப்படி வரும்? 31 மைனஸ் 7 எவ்வளோ வரும்? 24. ஓகேவா? 24 மீட்டர். அதாவது ஸ்மாலஸ்ட் லென்த்து வந்து 7 மீட்டராக இருந்ததுன்னா இன்னொரு லென்த்து இன்னொரு சைட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? 24 மீட்டராக இருக்கும். ஓகேவா? இதே நீங்கள் வந்து
எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24 மீட்டர்னு இதை எடுத்துகிட்டு ஒய்வை நீங்கள் வந்து ஸ்மாலஸ்ட் சைடாக நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இதுக்கும் அதே தான். ஓகேவா? ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது 31 மைனஸ் 24. அப்போ இங்கே ஒய் வந்து 7 மீட்டர்னு வந்துடும். மேபி இது கேட்டாங்கன்னா தான் இதுக்கு செய்யணும், இல்லைன்னா இது தேவையில்லை. இப்போ இந்த 2 ஆன்சரை வச்சு இந்த ஸ்மாலஸ்ட் சைடு லென்த் இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர்னு நீங்கள் எழுதி முடிச்சுக்கலாம். இன்கேஸ் இன்னொரு சைஸ் எது அப்படிங்கும்போது நம்மளுக்கு மாறும். மேபி இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா ஒய் சைடை வந்து நீங்கள் ஸ்மாலஸ்ட்டாக எடுக்கணும். இப்போ நீங்கள் எக்ஸ் 7 மீட்டர் டேரெக்டாக கிடைக்கிறதுனால நீங்கள் ஸ்மாலஸ்ட் சைடு எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு அதே ஆன்சராக எழுதினாலும் தப்பே கிடையாது. ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள். ஜஸ்ட் பித்தாகரஸ் தியரத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை கொண்டு வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சா ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.